என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். அழகான விடியலை கொடுத்த ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றிகளை ஏறெடுக்கலாம். இன்றைய சிப்பிக்குள் முத்து, ஒரு குருவியே மறக்கப்படுவதில்லை என்றால் நீ யார் என்கிற ஒரு தலைப்பு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க இந்த வேத வார்த்தைய. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி. அப்படின்னா இந்த குருவி எவ்வளவு சீப்புன்னு பாருங்களேன், எவ்வளவு விலை மலிவானது என்று பாருங்களேன். இந்த விலை மலிவான 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி, இப்படிப்பட்ட ஒரு குருவியை மறக்காமல் ஆண்டவர் நினைத்து வைத்திருக்கிறாராம். அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. ஏன்னா அவர் தாங்க கிரியேட்டர். கிரியேட்டர் எப்படி கிரியேஷனை மறந்துருவாரு? அவர் உண்டாக்குனதையே மறந்துருவாரா என்ன? அப்படின்னா நீங்க யாருன்னு நான் கேட்டேன். ஒரு குருவியே மறக்கப்படுவதில்லை என்றால் நீங்கள் யார் என்கிற ஒரு கேள்வி. அவருடைய சாயலில் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய சுவாசத்தை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். நீங்கள் ஆளுகையை இழந்த போது அவருடைய இரத்தத்தை கொடுத்து விலை கொடுத்து உங்களை புத்திர சுவிகாரம் செய்திருக்கிறார். அவருடைய சொத்து என்று சொல்லலாம், சுதந்திரம் என்று சொல்லலாம். ஒரு சொத்தை நீங்க விலை கொடுத்து வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தம். அப்போ நம்ம விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்னா நாம அவருக்கு சொந்தம். அது மட்டுமல்ல, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, புத்திர சுவிகாரம் செய்திருக்கிறார். என் அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்றாரு, பிதான்னு கூப்பிடுன்னு சொல்றாரு, என் நாமத்தை பயன்படுத்திக்கொள், என்னுடைய நேம நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. நாம நம்முடைய அப்பா பேர் தான் யூஸ் பண்ணுவோங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பேரை யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப அவர் நாமத்தை பயன்படுத்திக்கொள் என்று சொன்னால் நாம் உரிமைவாளிகள், சுதந்திரவாளிகள் என்கிறது வேதம். அப்படி இருக்கும்போது இன்னொரு ஆழமான சத்தியத்தையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த குருவி கூட உங்களுக்கு கீழே தாங்க. நீங்க அதை ஆண்டு கொள்ளும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியை படைத்து அதை ஆண்டுகொள் என்று பரிசளித்த ஆண்டவர் பூமியில எல்லாவற்றையும் படைத்து நமக்காகவே பரிசளித்திருக்கிறார். பாருங்களேன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும். நல்லா கேட்கணும், இந்த குருவியை கூட உங்களுக்கு ஆளுகிற அந்தஸ்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னேன். ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஒரு ஆளும் அந்தஸ்து உங்களுக்கு இருக்கிறது. அந்த ஆளுமையை ஆதாம் ஏவாள் பாவத்தினால் இழந்த போது அந்த ஆளுமையை மீட்டுக் கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி இரத்தம் சிந்தி உடலை கொலை செய்ய கொடுத்து அந்த வெற்றியை சிலுவையில வாங்கி சாத்தான் பிடுங்கி வைத்திருந்த எல்லா ஆளுமையின் திறவுகோலையும் பிடுங்கி நம்ம கையில கொடுத்து வெற்றி சிறந்திருக்கிறார். நாம் வெற்றியாளரின் பிள்ளைகள். பிரியமானவர்களே, எதற்கு பயந்து கொண்டிருக்கிறீங்க? நிறைய பேருக்கு இந்த பயம் 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 பாருங்களேன். எதிர்காலத்தை குறித்த பயம், சுகத்தை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம், பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து பயம், ஊழியத்தை குறித்து பயம், ஊழியம் செய்து கொண்டே ஊழியத்தை குறித்து பயம். எதற்காக பயப்பட வேண்டும்? எவ்வளவு பெரிய அந்தஸ்துல நாம இருக்கிறோம்னு தெரியுமா? அவருடைய சாயல், அவருடைய பிள்ளைகள் என்கிற சாயல் நமக்கு இருக்கிறது. அவருடைய சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. இரத்தத்தை கொடுத்து விலை கொடுத்து நம்மளை புத்திர சுவிகாரம் செய்திருக்கிறார். அவருடைய சொத்து, அவருடைய சுதந்திரம். இந்த பூமி அனைத்தையும் படைத்து இந்த பறவைகளையும் படைத்து ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அத்துணையும் நம் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது
ஆண்டவர் என்னை கைவிட்டுருவாரா? இந்த காரியத்துல தோல்வியை பார்த்துருவனா? இந்த வியாதி என்னை துரத்தி கொண்டிருக்கிறதை மறித்து விடுவேனா? இந்த டாக்டர் இப்படி ரிசல்ட் கொடுத்துறாரே, தவறா முடிஞ்சிருமா? இந்த வியாதியா இருக்குமா? அந்த வியாதியா இருக்குமா? என் பிள்ளைங்க எதிர்காலம் என்ன ஆகும்? என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படியவில்லையே, இப்படியே போயிட்டா பிள்ளைங்க எதிர்காலம் என்ன ஆகும்? என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? என் வயசான காலத்துல நான் என்ன பண்ணுவேன்? இப்பொழுது எனக்கு முடியலையே. இப்படி பயந்து 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 கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. சாத்தான் உங்களை பயத்துக்குள்ளேயே வைத்திருக்கிறான். அந்த ஆளுமையை நீங்க ஆள முடியாதபடிக்கு, அதை உரிமை பாராட்டாதபடிக்கு பயம் உங்களை ஆட்கொண்டு இருப்பதினாலே சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். பயம் சாத்தான் கொடுப்பது பாருங்களேன். பூரண அன்பு பயத்தை என்ன பண்ணும்? புறம்பே தள்ளும். பூரண அன்பு கிறிஸ்து மேல இருந்ததுன்னா அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு கர்வம் உங்களுக்கு வரும். அந்த அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு உரிமையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். பாருங்களேன், உரிமை இருக்குதான், அனுபவிக்கத்தான் தெரியல. ஆளுமை இருக்குதான், ஆளத்தான் தெரியல. பாருங்களேன், தாவீது கூட 8வது சங்கீதத்துல சொல்லுவாரு, முது விரல்களின் கிரியாகிய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனை நட்சத்திரங்களை நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். நீ தேவதூதரிலும் சற்றுதான் அவனை சிறியவனாக்கி வச்சிருக்கிறீங்க. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறீங்க. முடிசூடுதல் என்பது ராஜாவின் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்களேன், அப்படின்னா நீங்க ராஜகுமாரத்திகள், இளவரசர்கள். உங்களுக்கு முடிசூடுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மகிமையினாலும் கனத்தினாலும். அது மட்டுமல்ல, பூமியில் உள்ள அத்துணையும் படைத்து பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். பாருங்களேன், அந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து தியானித்துக் கொள்ளவும். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல இருக்கிறேன் என்கிற ஒரு பயம் உங்களுக்கும் இருக்கிறது. பாருங்களேன், இந்த சங்கீதக்காரனுக்கும் இருந்தது. சங்கீதம் 102:7 சொல்லுகிறார் இந்த சங்கீதக்காரன், நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல இருக்கிறேன். நித்திரை இல்ல, தனியா விடப்பட்ட ஒரு வீட்டின் மேல் இருக்கிற குருவியை போல இருக்கிறேன். இந்த சங்கீதக்காரனுக்கு அவ்வளவு பயம், அவ்வளவு ஒரு தனிமை. உங்களுக்கும் இதே சூழ்நிலை இருக்கலாம். ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லவா? இன்னைக்கு கொடுத்த சிப்பிக்குள் முத்து, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி. இவ்வளவு சீப்பான குருவியை கூட கர்த்தர் மறக்கிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய எதிர்காலத்தை குறிச்சு கலங்குறீங்களே, வீடு வாசல் இல்லைன்னு கலங்குறீங்களே, வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த குருவிக்கு கூட 84வது சங்கீதம் 3வது வசனம், என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடு. எங்க வீடா? பலிபீடத்துக்கு முன்னாடி வீடா? உமது பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடு கொடுத்திருக்கிறீர். தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கொடுத்திருக்கிறீர். இந்த குருவியை ஆளும் அந்தஸ்து படைத்த நீங்கள் வீடு இல்ல, வாசல் இல்ல, கூடு இல்லன்னு கவலைப்படுறீங்களே, இந்த அடைக்கலான் குருவிக்கு ஆண்டவருடைய பலிபீடத்தின் மேல, ஆலயத்துக்குள்ள பலிபீடத்தின் மேல, பீடங்களின் மேல வீடா? உங்களுக்கு வீடு வாசல் கொடுக்காம போயிருவாரா? லூக்கா 12:7 சொல்லுகிறது, அநேக அடைக்கலான் குருவியை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏன்னா நீங்க அவருடைய சொந்த பிள்ளைங்க. சுவிகாரம் பண்ணிருக்கிறாரு. சாதாரண சுவிகாரம் இல்ல, இரத்தத்தை விலக்கரையமாய் கொடுத்த ஒரு சுவிகாரம். அப்படி என்றால் சுவிகாரம் பண்ணிட்டாலே சுதந்திரவாளிங்க. அப்பா சொத்து பிள்ளைக்குங்கிறது மாதிரி இந்த அப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் சொந்தம். பாருங்களேன், நீங்கள் விசேஷித்தவர்கள். 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயினும் தரையிலே விழாது. இந்த குருவிக்கே இவ்வளவு மேன்மைன்னா, இந்த குருவியவே ஆண்டவர் மறக்கிறது இல்லைன்னா, ஆண்டவர் சுத்தம் இல்லாம அதை கீழே விழாதுன்னா நீங்க கீழே விழுந்துருவீங்களா? உங்களை கைவிட்டுருவாரா? உங்களுக்கு வீடு வாசல் இல்லாம ஆக்கிடுவாரா? யோசித்து பாருங்களேன். மத்தேயு 10:31 சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவியை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். காக்கை குஞ்சியை கூட போஷிக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. லூக்கா 12:24. காக்கைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்ல, அறுக்கிறதில்ல, பண்டகசாலை இல்ல, களஞ்சியம் இல்ல, ஆனாலும் பிழைப்பூட்டுகிறார். ஆனாலும் பிழைப்பூட்டுகிறார். இந்த பறவையை காட்டிலும் நீ விசேஷித்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது.
அதாவது எல்லா ஆளுகையும் நமக்கு இருக்குதுங்க. பூமியவே படைச்சு நம்ம பாதங்களுக்கு கீழ் போட்டு ஆண்டுகொள் என்றுதான் சொல்லுகிறார். ஆளுகையை சிலுவையிலே வாங்கி கொடுத்திருக்கிறார். நாம் வெற்றியாளரின் பிள்ளைகள், ஜெயாளரின் பிள்ளைகள். ஆனால் ஆளத் தெரியவில்லை, அனுபவிக்க தெரியவில்லை, சுதந்திரித்துக் கொள்ள தெரியவில்லை, சுதந்திரவாளிகள் என்கிற அந்தஸ்தை எடுத்துக்கொள்ள தெரியவில்லை என்பதுதான் பாருங்களேன். பெருங்காற்றுல நேரடியா யோபுட்ட ஆண்டவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? யோபு 38:41, காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சமதரித்து கொடுத்தவர் யார் என்று கேட்கிறார். இந்த காக்கா கூட்டத்துக்கும் குருவி கூட்டத்துக்கும் சாப்பாடு கொடுக்கிறவர் யாருங்க? இந்த காக்கா கூட்டம் குருவி கூட்டத்துக்கே சாப்பாடு கொடுக்கிறதா இருந்தா உங்களை போஷிக்க மாட்டாரா? உங்களை வழி நடத்த மாட்டாரா? உங்களுக்கு வீடு வாசல் கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்க மாட்டாரா? உங்களை வழி நடத்த மாட்டாரா? நீங்கள் யார் பிரியமானவர்களே? இந்த குருவியே ஆண்டவர் மறக்கிறது இல்ல. அப்படின்னா நீங்க யாரு? நீங்க யாருங்கிறத நான் சொல்லிட்டேன். இன்றிலிருந்து அந்த சுதந்திரவாளிகள் என்கிற அந்தஸ்தோடு ஆள கற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்க, பயப்படாம இருங்க. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொன்னேன். சாத்தான் கொடுக்கிற ஒவ்வொரு பயத்துக்கும் நீங்க பயந்தீங்கன்னா பூரண அன்பு சாத்தான் மேல வச்சிருக்கிறீங்க. அதனாலதான் சாத்தான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க பயப்படுறீங்க. நீ கைவிடப்படுவாய் என்று சொல்லி கொடுக்கிறான், அதுக்கு பயப்படுறீங்க. வியாதியில மடிந்து போவேன்னு சொல்லி கொடுக்கிறான், அதுக்கு பயப்படுறீங்க. அப்படின்னா பூரண அன்பு சாத்தான் மேலதான் இருக்குது. உங்க பூரண அன்பு தேவனிடத்தில் இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் மறந்து போக மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க, அழ மாட்டீங்க, கவலையா உட்கார மாட்டீங்க. கர்த்தர் என்னை மறக்க மாட்டார். இந்த குருவியவே எனக்கு கீழேதான் நான் ஆண்டு கொள்ளும்படிதான் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இருந்தும் இந்த குருவியை கூட மறக்காத ஆண்டவர் என்னை எப்படி மறந்து போவார்? சாத்தானே, நீ கொடுத்த எல்லா பயத்தையும் என் கால்களின் கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்று சொல்லி உரிமை பாராட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.